வாங்கினா தானே குடுக்கறதுக்கு கடன் தான் இருக்கு. ஆமா, நீங்க என்ன வேலையா செய்றீங்க? 10 நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய காரை 20 நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவா? உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல. எனக்கா தெரியல? உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது. மரியாதை இல்லாம பேசுறீங்க. இந்த கேரேஜை வித்தாவது உங்க பாக்கியை செட்டில் பண்ணிடுறேன். ஹலோ, வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும். இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன? யோ, நீ யாரியா எங்க பிரச்சனையில தலையிட? நீ என்ன லேபர் லீடரா? ஆமா. என்ன? கோவப்படாதம்மா ராஜு, இது என் பொண்ணு தேவி. கொஞ்சம் முன்கோபக்காரு. தேவி, நான் சொல்லல, மெட்ராஸ்ல என் ஃப்ரெண்டு ராமலிங்கத்தோட மருமகன். இவருக்கு வேற இடத்துல வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். அப்படியே நம்ம கராஜ் நிலைமையை எடுத்து சொன்னேன். நான் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறேன்னாரு. சரின்னு கூட்டிட்டு வந்துட்டேன். பலசாலியான ஆளுதான். இனிமே சங்கர் இங்க வந்து ஒண்ணும் கிழிக்க முடியாது. யார் அது சங்கர்? இந்த பேட்டைக்கு தலைவன். பொல்லாத ஆளு. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு ஒரு கார் எடுத்துன்னு வருவான். ரிப்பேர் பண்ணாம்பான். துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான். கார் எடுத்துட்டு போவான். வாடகை கேட்டா அடிப்பான். சில சமயம் 1க்கு 2 பணம் கொடுப்பான். அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும். ஏன்? நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு. இனிமே அவன் வந்தானா ஓசியில கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது, எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதி என்ன ஆறுது? யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல் இதை விட இது பெட்டர். நேத்து நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு தூங்க வச்சிட்டேன். அதை மறந்துட்டீங்களா? அதான் ஏன்னு கேக்குற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவுக்கு கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்த கை கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸை காட்டி கொடுக்க முயற்சி பண்ற. வேண்டாம். அன்பு வம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, வீச்சு தான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ ஏன் அவன் வீட்டுக்கு போன? பொங்கல் கொடுத்த திருடங்களோட நீ ஏன் சகவாசம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? அவனோட சேர்ந்து ஏதாவது கொள்ளை அடிச்சு சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு பாக்குறியா? அவனுக்கு பொங்கல் விட்டு விட்டியே, நீ என்ன அவன் பொண்டாட்டியா? வாய மூடு. மனுஷன் நிதானம் இல்லாம தடுமாறிட்டு அவருக்கு உதவுனேன், பொங்கல் விட்டுனேன். அது தப்பா? அது தப்புனா அந்த தப்பு நான் 1000 தடவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். போய் சாப்பிடு போ. ஓடி. மறுபடியும் என் பெட்லயா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாதுன்னு. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிற? இனி பாத்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க. இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். அலஞ்சு
பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன். யாரு அது என் காரை எடுத்துட்டு போறது? எங்காரியா எங்காரு? கண்ட்ரோல் ரூமுக்கு ஒன்று வர சொன்னாங்க, நீ போய் பாரு. சார் சார், என் காரை ஒருத்தர் திருடிட்டு போறான் சார். நம்பர் என்ன? CIL 1273. கமான். சார் முட்டை. யோ போடியா. எங்கயா முடி? ஐயோ என் முடி. பறக்குறீங்க. யார் ராஜு இதெல்லாம்? இந்த பக்கம் வந்துட்டு இருந்தானா இவனுக்கு பார்த்தேன், அதான் பார்த்தேன். தூங்கிட்டு இருக்கும் போது கண்ணா அண்ணா பிச்சிடு தூள் பண்ற பாருங்க, நான் பாக்குறேன். கண்ணா அண்ணா சும்மா ஜம்ப் பண்ணி ஏர்ல ஒரே கிக்கு. அம்புடுதான்.
ஓ கையிலுப்பா டக்கருப்பா அண்ணே கண்ணா அண்ணா ஹோய் என்னம்மா தலை சுத்துதா கண்ணா அண்ணா வந்தேன் யாருன்னு அவங்களா? நண்பர்கள் நேத்து வரைக்கும் இன்னைக்கு எதிரிகள் ஏ அரசியல் மாதிரி எல்லாம் ஒரே நாள்ல உள்டா உள்டா வா சொல்லு